வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மஷ்ரூம் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 7 பல் பூண்டு, கைப்பிடி அளவு புதினா, 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2 பாக்கெட் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி குக்கர்லேயே செய்ய போகிறதுனால எண்ணெயை குக்கர்லேயே எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைச்சி வச்ச கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம். ஆச்சியோ சக்தியோ உங்களுக்கு பிடிச்ச மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சோ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கிறோம். நடுவில் தண்ணி எங்கேயும் சேர்க்க வேணாம், காளானில் தண்ணி ஊறும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் காளான் நல்லா மசாலா எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காளானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் காளானில் தண்ணி ஊறும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரிசி சேர்க்குறோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நடுவில் உப்பு சேர்க்க முடியாது. வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் விசில் விட போகிறதில்ல. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். அரிசியும் தண்ணியும் சமமானதுக்கப்புறமா சிம்மில் குக்கரை மூடி வைக்கிறோம். விசில் விடாமல் ஒரு 15 மினிட்ஸ் மூடி வைங்க சிம்மில். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.